வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்றது, குறிப்பாக கோயம்புத்தூர்லேயும் புகழ்பெற்றது. அந்த கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் திரு குப்புசாமி அவர்களைத்தான் இந்தியா கிளிட்ஸ் சேனல் சார்பில் பேட்டி எடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலேயே அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இறைவனுக்கு நன்றி. ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பஸில் தான் அவர் குடியிருக்கார். தினந்தோறும் 6 மணிக்கு ஒவ்வொரு கோயிலாக, பகவதி அம்மன் கோயில், சோளூர் திருப்பதி, அறுபடை வீடு, இதுக்கெல்லாம் விசிட் பண்ணுவாராம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாள் இத்தனை கோயில் போவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முடியாதனால ஒரு நாளைக்கு ஒரு கோயிலுக்கு வர்றேன் அப்படின்னாரு. 6 மணிக்கு வழிபட்டுட்டு கொஞ்சம் உட்கார்றாரு. அவர்கிட்ட எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. அவர் ரொம்ப மனசார வாழ்த்துறாரு. ஐயா, இந்த மாதிரி வந்தேன், நம்ம கோயிலில் வழிபட்டேன், எனக்கு இது சரியாயிடுச்சிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு அவரும் ஹாப்பியாக எல்லாருக்குமே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. எனக்கு அந்த அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது. நான் அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசணும். கிட்டத்தட்ட 70 கல்லூரிகள் நடத்தி வருகிறார் தமிழ்நாடு பூரா. நான் 50ன்னு சொல்லியிருந்தேன். 80 கல்வி நிறுவனங்கள் நடத்தி வருகிறார். 3500 ஏக்கர் ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்குது. 3500 ஏக்கர் தமிழ்நாடு பூராமே இருக்குது. விவசாயம் பண்ணிட்டு வர்றார். 21 கோயில் கட்டியிருக்கார். 21 டெம்பிள்ஸ் இதுவரை கட்டியிருக்கார். இவர் 21 கோயிலையும் என்னென்ன கோயில் கட்டியிருக்காரோ அதெல்லாம் உள்ளடக்கி ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி செம்பட்டியில் அவருக்கு ஃபார்ம் லேண்ட் இருக்குது. ஒரு 10 ஏக்கரில் கட்டுவதற்கு பணிகள் நடைபெற்று வருவதாக ஒரு ஐயா அவங்க சொன்னாங்க. நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு எப்படி இதில் ஆன்மீகத்தில் எப்படி ஈடுபாடு வந்தது, கோயில் கட்டுறதுல எப்படி ஈடுபாடு வந்தது அப்படின்னு நான் கேட்டேன். சிறு வயதிலிருந்தே அவருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம். அவங்க அப்பா கூட கண்டபடிக்கு சத்தம் போடுவாராம். ஆன்மீகம்னு போயிட்டு இருக்கனால கண்டபடிக்கு திட்டுவார். நீ சாமியாரை தாண்டா போயிடுவா அப்படின்னு சொல்லுவார், திட்டுவாராம். இருந்தாலும் அவர் அதெல்லாம் காதில் எடுத்துக்காம இந்த ஆன்மீக பணியில் மிகுந்த நாட்டம் உள்ளவராக இருக்கிறார். வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகமும் அறிவியலும் வேணும் அப்படின்னு சொல்றார். குழந்தைங்களாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கணும். அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கணும். அதே நேரத்தில் அறிவார்ந்த விஷயங்களே ஈடுபாடு இருக்கணும். ஆன்மீகம் ஒருத்தரை நல்வழிப்படுத்தும், சரியான பாதையில் அவங்கள அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய மிகப்பெரிய அந்த சாம்ராஜ்யத்தை அவருடைய மகள் ஐயா 3 பேர் கவனிச்சுட்டு வர்றாங்க. ஆர்விஎஸ் இன்ஸ்டிடியூஷன் பேர். அவருடைய மகன் ஒரு சிறு வயதாக இருக்கும்போது ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் கீழே விழுந்து, அந்த பாட்டில் மேலே அந்த குழந்தை விழுந்து இன்டெஸ்டைன் கட்டாகி அவர் காலமாயிட்டார். இன்னைக்கு இருந்தால் கிட்டத்தட்ட அவருக்கு 1972 52 கிட்டத்தட்ட 60 வயசு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த குழந்தையினுடைய ஞாபகார்த்தமாக தான் ரத்னவேல் சுப்பிரமணியம் அவருடைய பேர். எல்லாமே ஆர்பிஎஸ் அப்படின்னு ரத்னவேல் சுப்பிரமணியங்கிற பேரில் தான் இந்த நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்கு. அவருடைய கோயில்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த பையனோட சிலையும் அவங்க மனைவியோட சிலையும் இருக்கும். ஏன்னா காலமானவர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் தானே, சரிங்களா? இது இல்லாமல் தர்ம காரியங்கள் நிறைய செஞ்சுட்டு வர்றார். மிக குறைந்த விலையில் உணவு வழங்கி வருகிறார். இதுவும் மிகப்பெரிய விஷயம். நன்றி, வணக்கம்.